நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இன்றைக்கான பதிவு என்னன்னா, நிறைய இடங்களில் இந்த எஸ்ஜிடி ஆசிரியர் பணியிடங்கள் அதிகரிக்கப்படுவதாக வீண் வதந்திகள் வந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? இந்த வீண் வதந்திகள் கண்டிப்பாக முற்றிலும் பொய்யானது. சரிங்களா? எந்த ஒரு காலி பணியிடங்கள் அதிகரிப்பு எங்கேயுமே வரல. சரிங்களா? 2 நாள் பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை நடைபெற்று வந்தது. அதில் நமது கல்வி அமைச்சர் ஏதாவது காலி பணியிடங்கள் அதிகரிப்பார் அப்படின்னு நாமளும் எதிர்பார்த்துருந்தோம். பட் அந்த எதிர்பார்ப்பு இன்னும் நடக்கலை. சரிங்களா? இருந்த போதிலும் நீங்கள் நிச்சயம் கொஞ்சம் காத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஏன்னா இப்படியே இருந்தாலும் கண்டிப்பாக காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சரிங்களா? அதால் நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க. அதே மாதிரி இப்போ சொல்கிற காலி பணியிடங்கள் அதிகரிப்பு இது மாதிரி 1000 அதிகரிச்சிருக்கு, 10,000 அதிகரிச்சிருக்கு அப்படிலாம் நிறைய யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்மளாம். ஸோ அது முற்றிலும் தவறான ஒரு பதிவு. சரிங்களா? காலி பணியிடங்களை பற்றி இன்னும் எந்தவித அறிவிப்பும் வெளியே வரல. சரிங்களா? அதிகரித்தா கண்டிப்பாக தமிழக அரசு சார்பாகவே செய்தி நமக்கு வெளியிடுவாங்க, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதால் நீங்கள் வீணாக மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். நிச்சயம் ஏன்னா இந்த சிறப்பு விதியின் கீழ் அறிவிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் கொஞ்சம் காத்திருப்பு காலம் அவசியம். சரியா? கண்டிப்பாக காத்திருந்தால் வீண் போகாது அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த பதிவு மூலியமாக நமது டீச்சர்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்கிறேன். சரி நண்பர்களே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஜிடி எக்ஸாமில் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் நிறைய முறை நம்ம வீடியோ போட்டுட்டோம். பட் இது வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய பேர் இதை பற்றி தெரியாமல் மீண்டும் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நண்பர்களே, கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இப்போ வெறும் ரிட்டன் டெஸ்ட் மார்க் மட்டும்தான் அவங்க வெளியிட்ருக்குறாங்க. சரிங்களா? அது இன்னும் பார்த்தோன்னா கிரேஸ் மார்க் இருக்குது, வெயிட்டேஜ் மார்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக போட்டு ஒரு லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அப்போ நம்ம எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு தெளிவாக நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அது ரிட்டன் டெஸ்ட்டு தான். அதால் தான் மீண்டும் நம்ம சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் பொறுங்கள். கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடப்படும் போது என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன கட் ஆஃப் வரும்னு தெளிவாக தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ எல்லா சேனல்கள்லேயும் எல்லா யூடியூப் சேனல்லையும் அவங்க ஒரு எக்ஸ்பெக்டடாக தான் சொல்கிறாங்க, எவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்கிறாங்க. மற்றபடி நம்ம அதிகாரப்பூர்வமாக அவங்க அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடப்படும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த கட் ஆஃப் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்லாம் மாதிரி நம்ம கெஸ் பண்ண முடியும். சரிங்களா? இருந்த போதிலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரிட்டன் மார்க்கு தான் வெளியிட்ருக்குறாங்க. இந்த ரிட்டன் மார்க்கு பேஸ் பொறுத்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிட்டோம், 100 இது ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடும். 90லேருந்து கீழே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்யூனிட்டி கேட்டகரிக்கு வரும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதே பார்த்திங்கன்னா 90ன்றது கூட சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போது 90, 100 இந்த மார்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அந்த ரிட்டன் மார்க்ஸ் வெளியிட்ருக்காங்க இல்லையா, இதை சொல்லும் போது கண்டிப்பாக சேஃபாக தான் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லிக்கொள்ளலாம். சரிங்களா? அதால் நீங்கள் ஒரு 90 மார்க் இருக்கிறீங்கன்னா நீங்கள் சேஃபான ஜூனில் இருக்கிறீங்க அப்படின்றதான் சொல்ல முடியும். அதே மாதிரி 80, 75 மார்க்கு கிடைக்காதா சார் அப்படிலாம் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா கண்டிப்பாக 80 மார்க்குன்றது கம்யூனிட்டி கேட்டகரிக்கு வந்துடுவாங்க. நிச்சயம் கண்டிப்பாக வந்துடுவாங்க. குறிப்பாக உமன்ஸ்லாம் சொல்லப்போனால் ஈஸியாக இந்த முறை ஒரு 80, 78 இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஏன்னா 50% இடஒதுக்கீடு அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதால் நான் சொல்ல வரேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த SC, ST இவங்களாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 85+, 80 இந்த லெவலில் இருந்தாவே கண்டிப்பாக நிச்சயம் அவங்களும் செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. எனவே கொஞ்சம் பொறுங்க. எதாக இருந்தாலும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா
நம்ம அந்த லிஸ்ட்டை விட்ட பிறகு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டட் தான். 90 மார்க்குன்னு சொல்கிறோம், 80 மார்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு எக்ஸ்பெக்டடாக தான் சொல்கிறோம். இந்த லெவலில் இந்த எட்ஜில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.